சென்னையில் இருக்கிற ரொம்ப பரபரப்பான இடங்களில் ஒன்று தான் எத்திராஜ் சாலை. அந்த எத்திராஜ் சாலையில் தான் எத்திராஜ் உமன்ஸ் காலேஜ் இருந்துச்சு. லஞ்ச் பிரேக் டைமில் அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்நாக்ஸ் மற்றும் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்க அந்த காலேஜை விட்டு வெளியே வர்றது வழக்கமாக இருந்துச்சு. அப்படி தான் 1998 ஜூலை 18 அன்னைக்கும் அந்த காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்த 4 மாணவிகள் ஜூஸ் குடிக்கிறதுக்காக அந்த காலேஜை விட்டு வெளியே வந்து ஒரு கடையில் போய் ஜூஸ் குடித்தாங்க. ஜூஸ் குடிச்சு முடிச்ச அந்த 4 மாணவிகளில் 2 பேர் மட்டும் ஸ்கூட்டர்லையும் 2 மாணவிகள் நடந்தும் அவங்க காலேஜை நோக்கி போய்கிட்டு இருந்தாங்க. அப்படி அவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது அவங்க பின்னாடி திசையில் இருந்து வேகமாக வந்த ஒரு ஆட்டோ அந்த மாணவிகளை உரசுற அளவுக்கு ரொம்ப பக்கத்தில் வந்து நின்றுச்சு. ரொம்ப பரபரப்பு நிறைஞ்ச அந்த எத்திராஜ் சாலையில் அடுத்த ஒரு சில நொடிகளில் நடக்க போகிற சம்பவம் தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் பெரும் பரபரப்புக்கு உள்ளாக்குச்சு. தமிழக சட்டசபையிலேயே ஒரு புதிய சட்டம் நிறைவேறுற அளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு விஷயமா அந்த சம்பவம் இருந்துச்சு. பரபரப்பான அந்த எத்திராஜ் சாலையில் அன்னைக்கு அந்த கல்லூரி மாணவிகளுக்கு என்ன நடந்துச்சு, இதை தொடர்ந்து சட்டமன்றத்தில் நிறைவேறின சட்டம் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பார்த்துட்டு இருக்கிறது நடந்தது என்ன. சென்னை சவுகார்பேட்டையை சேர்ந்தவர் தான் சுரேஷ். இவரோட பூர்வீகம் ராஜஸ்தான் மாநிலம். இவரோட 19 வயசு பொண்ணு தான் சரிகாஷா. குடும்பத்தில் ரொம்பவே பாசமாக வளர்க்கப்பட்ட சரிகாஷாவோட பள்ளி படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்களோட பெற்றோர் சென்னையில் இருந்த ஒரு முக்கிய காலேஜான எத்திராஜ் காலேஜில் சேர்த்து விட்டாங்க. அங்கே சரிகாஷா பிபிஎம் அப்படிங்கிற பேச்சுலர் டிகிரியை தேர்ந்தெடுத்தாங்க. சரிகாஷா யார்கிட்டையுமே ரொம்ப அதிகமாக பேச மாட்டாங்க அப்படிங்கிறதால காலேஜ் சேர்ந்த புதுசில் அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை. ஆனால் நாட்கள் போக போக அவங்களுக்கு அந்த காலேஜில் 3 தோழிகள் கிடைச்சாங்க. இவங்க 4 பேருமே எங்கே போனாலும் ஒன்றா தான் போவாங்க அப்படிங்கிற அளவுக்கு அவங்க க்ளோஸாக இருந்தாங்க. சரிகாஷா வழக்கமாக சவுகார்பேட்டையில் அவங்களோட வீட்டில் இருந்து ஸ்கூட்டரில் தான் காலேஜுக்கு போவாங்க. இப்படியா இவங்களோட கல்லூரி வாழ்க்கை 1997 வருஷம் ரொம்ப சந்தோஷமாக தான் போச்சு. அதுக்கப்புறமா சரிகாஷா காலேஜில் ஃபஸ்ட் இயர் முடித்து செகண்ட் இயர் போனாங்க. சரிகாஷா காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவாங்கன்னு அவங்களோட பெற்றோர் ரொம்ப நம்பிக்கையோடவும் கனவோடவும் இருந்தாங்க. இந்த நிலையில் 1998 ஜூலை 18 அன்னைக்கு சரிகாஷா எப்பவும் போல தன்னோட வீட்டில் இருந்து ஸ்கூட்டரில் காலேஜுக்கு கிளம்புனாங்க. அன்னைக்கு காலேஜ் போனதுக்கு அப்புறமா லஞ்ச் பிரேக் வரைக்கும் இருந்த எல்லா கிளாஸையும் சரிகாஷா அட்டன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் லஞ்ச் டைமில் வெளியே போய் ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி சரிகாஷாவும் அவங்களுடைய தோழிகளும் காலேஜை விட்டு வெளியே வந்தாங்க. காலேஜுக்கு பக்கத்தில் ரெகுலராக ஜூஸ் குடிக்க போகிற சிவாலயா பில்டிங்கில் இருந்த ஒரு ஜூஸ் கடைக்கு தான் அன்னைக்கு அவங்க போனாங்க. அடுத்த ஒரு சில நிமிஷங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள நெருங்கி வந்துக்கிட்டு இருக்க ஒரு விபரீதத்தை கொஞ்சம் கூட அறியாமல் சரிகாஷா அந்த ஜூஸ் கடையில் உட்காந்து ஜூஸ் குடிச்சிக்கிட்டே சந்தோஷமாக கதை பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஜூஸ் குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க 4 பேருமே காலேஜை நோக்கி போனாங்க. அதில் சரிகாஷாவும் அவங்களோட ஒரு தோழியும் ரோட்ல நடந்து போனாங்க. மற்ற 2 பேரும் ஸ்கூட்டரில் காலேஜை நோக்கி போனாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது அவங்க பின் திசையில இருந்து வேகமா ஒரு ஆட்டோ அவங்கள உரசுற அளவுக்கு பக்கத்துல வந்து நின்னுச்சு. அந்த ஆட்டோவுக்குள்ள 7-8 இளைஞர்கள் இருந்தாங்க. என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஆட்டோவில் இருந்த இளைஞர்கள் சரிகாஷாவையும் அவங்க தோழியையும் பார்த்து பாட்டு பாடி கிண்டல் பண்ணாங்க. அப்போ அந்த ஆட்டோவில் இருந்த இளைஞர்கள் தன்னோட கைகளில் இருந்த வாட்டர் பாக்கெட்ல இருந்து தண்ணியை அவங்க 2 பேர் மேலேயும் பீச்சி அடிச்சாங்க. நடந்த இந்த விஷயங்களால பயந்து போயிருந்த அந்த 2 பேரும் அங்க இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணாங்க. அதுல சரிகாஷாவோட தோழி அந்த ஆட்டோவுல இருந்து கொஞ்சம் தூரம் ஓடி போய் தள்ளி நின்னாங்க. சரிகாஷா பயத்துல அதே இடத்துல தடுமாறி நிக்க அந்த ஆட்டோக்குள்ள இருந்த ஒருத்தன் வேகமா சரிகாஷா மேல பாஞ்சு விழுந்தான். அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக சரிகாஷா பின்னோக்கி விலகி போகும்போது கால் இடறி அவங்க கீழே விழுந்தாங்க. அவங்க மேல பாஞ்ச அந்த இளைஞரும் சரிகாஷா மேலேயே விழுந்தான். ரொம்ப பரபரப்பு நிறைஞ்ச அந்த எத்திராஜ் சாலையில ஒரு மாணவிக்கு நடந்த இந்த கொடுமைகளை அந்த வழியா போன எல்லாருமே பார்த்து அதிர்ச்சியானாங்க. சரிகாஷா மேல விழுந்த அந்த இளைஞன் கை கால்களை தொடச்சிக்கிட்டு எழும்பி நின்னான். சரிகாஷாவும் எழுந்து நிற்க முயற்சி பண்ணாங்க. ஆனா அவங்களால எழும்ப முடியல. அவங்க கண்கள் மூடியபடி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தரையில படுத்தாங்க. உடனடியா அந்த பகுதியில இருந்த எத்திராஜ் கல்லூரி மாணவிகளும் பொதுமக்களும் ஓடி வந்து சரிகாஷாவை எழுப்புறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அப்பதான் அவங்க அந்த அதிர்ச்சி அளிக்கக்கூடிய காட்சியை பார்த்தாங்க. கீழே விழுந்த வேகத்துல சரிகாஷாவோட பின்தலையில அடிபட்டு இருக்கிறதும் அந்த காயத்துல இருந்து அதிகமா ரத்தம் வெளியேறிக்கிட்டு இருக்கிறதையும் அவங்க எல்லாரும் பார்த்து பயந்து போனாங்க.
அப்போ பொதுமக்கள்ல இருந்த ஒரு பெண் தான் வச்சிருந்த தண்ணியை தெளிச்சு சரிகா ஷாவை எழுப்ப முயற்சி பண்ணாங்க. ஆனா அப்பவும் சரிகா ஷா கிட்ட எந்த ஒரு அசைவுமே இல்ல. அப்போ பொதுமக்கள்ல ஒருத்தர் சரிகா ஷா மேல விழுந்த இளைஞரை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாரு. ஆனா அந்த இளைஞர் ஆட்டோ வந்ததுக்கு எதிர் திசையில வேகமா ஓடி போய் அங்க இருந்து தப்பிச்சு போனாரு. அதே போல அந்த ஆட்டோல இருந்த மத்த இளைஞர்களும் ஆட்டோவை எடுத்துக்கிட்டு வேகமா அங்க இருந்து கிளம்புனாங்க. இதுக்கப்புறமா அங்க இருந்த ஒரு சில எத்திராஜ் கல்லூரி மாணவிகள் ஆட்டோவுல சரிகா ஷாவை தூக்கிக்கிட்டு காலேஜுக்கு போனாங்க. காலேஜ் மேனேஜ்மெண்ட் அவங்கள உடனடியா சென்னை கிரீம்ஸ் ரோட்ல இருக்கிற அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணாங்க. இதுக்கப்புறமா இது சம்பந்தமா அவங்களோட அம்மா அப்பாவுக்கும் தகவல் கொடுக்கப்பட்டுச்சு. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் செய்யப்பட்ட சரிகா ஷா கொஞ்சம் கொஞ்சமா உடல்நிலை மோசமாயி கோமா நிலைக்கு போனாங்க. தமிழ்நாட்டோட தலைநகர் சென்னையில ஒரு முக்கியமான சாலையில ஒரு பொண்ணுக்கு நடந்த இந்த கொடுமைகள் அன்னைக்கு ஈவினிங் நியூஸ் பேப்பர்ல வந்து ஒட்டுமொத்த தமிழகத்தையும் அதிர வச்சுது. சம்பவம் நடந்து ஓரிரு நாட்கள் ஆகியும் சரிகா ஷாவோட உடல்நிலையில எந்த முன்னேற்றமும் ஏற்படாம இருந்துச்சு. இதனால சரிகா ஷாவுடைய வேற சில சிகிச்சைகளுக்காக அவங்க அப்போலோ ஹாஸ்பிட்டலோட ராயப்பேட்டை பிரான்ச்சுக்கு மாத்தப்பட்டாங்க. ஆனா அங்க மாத்தப்பட்டதுக்கு அப்புறமா கூட அவங்களோட உடல்நிலையில எந்த முன்னேற்றமும் ஏற்படாம இருந்திருக்கு. சம்பவம் நடந்ததுல இருந்து 6 நாட்கள் கழிச்சு, அதாவது ஜூலை 24 அன்னைக்கு தான் சரிகா ஷாவோட பிறந்த நாள். இதனால சரிகா ஷாவோட அப்பா அன்னைக்கு காலையிலேயே கோயிலுக்கு போய் சாமிகிட்ட வேண்டிக்கிட்டு, சரிகா ஷா எப்படியும் குணமாயிடுவாங்க அப்படின்னு அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்த எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்தாரு. ஆனா அன்னைக்கு ஈவினிங் ஆக ஆக சரிகா ஷாவோட உடல்நிலை மோசமாகிட்டே இருந்துச்சு. சரிகா ஷா கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட வாழ்நாளோட இறுதி நிமிஷங்களை நெருங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத டாக்டர்ஸும் சரிகா ஷாவுடைய அம்மா அப்பாவும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் புரிஞ்சுக்கிட்டாங்க. இறுதியா சரிகா ஷாவோட பிறந்த நாளான ஜூலை 24 அன்னைக்கு இரவு 9:35 மணி அளவுக்கு சரிகா ஷா இறந்து போனாங்க. சரிகா ஷா இறந்து போன இந்த செய்தி அடுத்த நாள் எல்லா நியூஸ் பேப்பர்லயுமே ஹெட்லைனா வெளிவந்துச்சு. இந்த சம்பவம் தமிழ்நாட்டை தாண்டி ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் மிகப்பெரிய பேசுபொருளா மாறுச்சு. மாநகர கமிஷனர் காளிமுத்து தலைமையில ஜேசிபி ராதாகிருஷ்ணன், திருவல்லிக்கேணி டிசிபி பாலசுப்ரமணியம், எழும்பூர் ஏசிபி சாரங்கன், கீழ்ப்பாக்கம் ஏசிபி ஸ்ரீதர் ஆகியோர் அடங்கிய தனிப்படையை அமைச்சது அன்றைய திமுக அரசு. அந்த தனிப்படை ஜூலை 25 அன்னைக்கு தன்னோட விசாரணையை தொடங்கினாங்க. சம்பவம் நடந்த அந்த ஜூலை 18 அன்னைக்கு மதியம் 12:30 இருந்து 1:30 வரைக்கும் அந்த பகுதியில் இருந்த 300 பேர் கொண்ட பெயர் பட்டியல் தயார் செஞ்சு அவங்க கிட்ட தீவிரமா விசாரணை செய்யப்பட்டுச்சு. இந்த நிலையில சம்பவம் நடந்ததுக்கு கொஞ்சம் தூரத்துல வேற ஒரு இடத்துல இருந்த ஒரு வயசான பெண்மணி தான் இந்த வழக்குல ஒரு முக்கியமான தகவலை போலீஸ் கிட்ட சொன்னாங்க. நான் எழும்பூர்ல இருக்கிற கூவாத்து பக்கமா வந்துகிட்டு இருந்தேன். அப்போ அங்க ஒரு காங்கிரஸ் கொடி கட்டின ஆட்டோ மறைவான பகுதியில நிக்க வைக்கப்பட்டிருந்துச்சு. அந்த ஆட்டோவுல சுமார் 7 பேர் இருந்தாங்க. அப்போ எங்க இருந்தோ ஓடி வந்த ஒருத்தன் அந்த ஆட்டோவுல இருந்தவங்கள பார்த்து மாப்பிள்ள தப்பிச்சுட்டான்டா அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் அவனும் அந்த ஆட்டோவுல ஏறி அந்த ஆட்டோ அங்க இருந்து வேகமா கிளம்பி போயிடுச்சு அப்படின்னு ஒரு முக்கியமான தகவலை போலீஸ் கிட்ட சொன்னாங்க. சரிகா ஷா இறப்புக்கு காரணமானவங்க வந்த ஆட்டோவுல காங்கிரஸ் கொடி கட்டப்பட்டிருந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த வழக்குல போலீஸுக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் க்ளூ. போலீஸோட விசாரணையும் அதன் அடிப்படையிலேயே இருந்துச்சு. ஜூலை 18 அன்னைக்கு சென்னையில காங்கிரஸ் நிகழ்ச்சிகள் ஏதாச்சும் நடந்துச்சா அப்படின்னு போலீஸ் விசாரிச்சாங்க. அப்படி விசாரிச்சதுல காங்கிரஸ் கட்சியோட பிரமுகர் மனிஷ் திவாரி சென்னை ஆனந்த் தியேட்டர் வளாகத்துல மாணவர் காங்கிரஸ் அமைப்பை சேர்ந்தவங்களை சந்திச்சாரு. அதுக்காக சென்னையோட பல பகுதிகளில் இருந்து ஆட்டோவுல இளைஞர்கள் வந்திருந்தாங்க அப்படிங்கிற தகவல் போலீஸுக்கு கிடைச்சது. இதன் மூலமா மாணவர் காங்கிரஸ் அமைப்பை சேர்ந்தவங்களால தான் சரிகா ஷா பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு யூகத்துக்கு போலீஸ் வந்தாங்க. சென்னையோட எந்தெந்த பகுதிகளில் இருந்து ஆனந்த் தியேட்டருக்கு வர்றவங்க எத்திராஜ் சாலையை பயன்படுத்துவாங்க அப்படின்னு போலீஸ் ஒரு ஆய்வு நடத்தினாங்க. அந்த ஆய்வுல நுங்கம்பாக்கம், புஷ்பா நகர், பெரம்பூர், செம்பியம் ஆகிய பகுதிகளில் இருந்து ஆனந்த் தியேட்டருக்கு வர்றவங்க எத்திராஜ் சாலையை தான் பயன்படுத்துவாங்க அப்படிங்கிற தகவல் போலீஸுக்கு கிடைச்சது. இதுக்கப்புறம் நுங்கம்பாக்கம், பெரம்பூர் ஆகிய பகுதிகளில் இருந்த தெருவோர வியாபாரிகள் கிட்ட அந்த காங்கிரஸ் கொடி கட்டின ஆட்டோவை பத்தி போலீஸ் விசாரிச்சாங்க. அப்படி விசாரிச்சப்போ புரசைவாக்கம் பிரிக்லின் ரோட்ல இருந்த ஒரு டீ கடைக்காரர் சம்பவம் நடந்த அன்னைக்கு காங்கிரஸ் கொடி கட்டின ஒரு ஆட்டோ இங்க தான் வந்து நின்னுச்சு. சுமார் 9 பேர் என்னோட கடைக்கு வந்து தான் டீ வாங்கி குடிச்சாங்க. அப்போ அவங்க ஏதோ எத்திராஜ் கல்லூரி மாணவி பத்தி பேசிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்த போலீஸ் கிட்ட சொன்னாரு. இதுக்கப்புறமா போலீஸ் பெரம்பூர் பகுதியில இருந்த ஆட்டோ ஸ்டாண்ட்ல போய் விசாரிச்சாங்க. அப்படி விசாரிச்சதுல செம்பியம் பகுதியில இருந்த ஆட்டோக்கள் தான் அன்னைக்கு அந்த காங்கிரஸ் நிகழ்ச்சிக்கு போச்சு அப்படிங்கிற தகவல் கிடைச்சது.
இது தொடர்ந்து செம்பியம் ஆட்டோ ஸ்டாண்ட்ல போய் விசாரிக்கும் போது முருகன் அப்படிங்கிறவரோட ஏற்பாட்டில தான் அந்த பகுதி இளைஞர்கள் அந்த காங்கிரஸ் நிகழ்ச்சிக்கு போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல் போலீஸுக்கு தெரிய வந்துச்சு. இந்த எல்லா விஷயங்களுமே சரிகாஷா இறந்து போன அடுத்த நாளே, அதாவது ஜூலை 25 அன்னைக்கு போலீஸ் கலெக்ட் பண்ண தகவல்கள். இதுக்கப்புறம் போலீஸ் முருகனை தேடி போனாங்க. ஆனா அவரு அன்னைக்கு காலையிலேயே வீட்டை விட்டு போயிட்டாரு அப்படிங்கிறது போலீஸுக்கு தெரிய வந்துச்சு. இதை தொடர்ந்து சரிகாஷா இறந்ததுல இருந்து 2வது நாள், அதாவது ஜூலை 26 அன்னைக்கு மதியானம் 11 மணி அளவுல யாருக்கும் தெரியாம முருகன் தன்னோட வீட்டுக்கு வர்றப்போ போலீஸால சுத்தி வளைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டாரு. அவர்கிட்ட விசாரிச்சதுல சரிகாஷா மேல பாஞ்சு விழுந்த அந்த நபரோட பெயர் ஹரி அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. இதுக்கப்புறம் சென்னை வியாசர்பாடி கன்னிகாபுரம் பகுதியை சேர்ந்த ஹரி, சரவணன், ஸ்ரீதர், வினோத், பன்னீர்செல்வம், புகழேந்தி, பிரபு மற்றும் இன்னொரு ஸ்ரீதர் ஆகிய மொத்தமா 9 பேரை போலீஸ் கைது பண்ணாங்க. மேலும் அந்த நபர்கள் பயணிச்ச PVC 36 எண் கொண்ட அந்த ஆட்டோவும் கைப்பற்றப்பட்டுச்சு. கைது செய்யப்பட்ட அந்த 9 பேர் மேலேயும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கு சென்னை எழும்பூர் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடந்துச்சு. இந்த வழக்கு விசாரணை பற்றின தகவல்களை பொதுமக்கள் டிவிலையும் நியூஸ் பேப்பர்லையும் தொடர்ச்சியாக கவனிச்சுக்கிட்டே இருந்தாங்க. சரிகாஷா மேலே தாக்குதல் பண்ணி அவங்க இறப்புக்கு காரணமான அந்த சமூக விரோதிகளுக்கு கொலை குற்றத்துக்கான தண்டனை வழங்கணும் அப்படின்னு பொதுமக்கள் கோரிக்கை வச்சாங்க. மேலும் சரிகாஷா இறந்ததுல இருந்து 6 நாட்கள் கழிச்சு, அதாவது ஜூலை 30 அன்னைக்கு தமிழக சட்டசபையில ஈவ்டீசிங் தடுப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டுச்சு. அதன்படி பெண்களை ஈவ்டீசிங் செய்கிற நபர்களுக்கு 3 முதல் 7 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை வழங்க இந்த சட்டம் வழிவகை செஞ்சுது. சுமார் 3 வருஷங்கள் நடந்த சரிகாஷாவோட வழக்குல 2001 ஏப்ரல் 26 அன்னைக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டுச்சு. இந்த தீர்ப்புல சரிகாஷா மேல ஒரு கொடூரமான தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னு குற்றவாளிகளை கண்டிச்சதோடு, சரிகாஷா இறப்புக்கு காரணமான அந்த 9 பேருக்கும் 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் மேலும் ஆளுக்கு தலா 8000 அபராதமா விதிக்கப்படுது அப்படின்னும் தீர்ப்பு வழங்கப்பட்டுச்சு. இந்த தீர்ப்பை எதிர்த்து குற்றவாளிகள் தரப்புல சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுச்சு. இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் 2008 மார்ச் மாதம் ஏற்கனவே எழும்பூர் முதன்மை அமர்வு நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை மீண்டும் உறுதி செஞ்சுது. தண்டனையை உறுதி செஞ்சது மட்டும் இல்லாமல் அன்றைய தமிழக அரசுக்கு ஒரு சில பரிந்துரைகளையும் வழங்கினாங்க. அந்த பரிந்துரைகளில் பள்ளி கல்லூரி மாணவிகள் கேலி கிண்டலில் இருந்து தப்பிக்க கல்வி பயிலும் நிர்வாகம் சில வழிமுறைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். பள்ளி கல்லூரி பாடங்களில் மன வலிமையை ஏற்படுத்தும் வகுப்புகளை நடத்த வேண்டும். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்தால் உடனடியாக அதில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு. சரிகாஷா வழக்கில் நீதிமன்றமும் தமிழக அரசும் போதிய நடவடிக்கைகளை எடுக்கல அப்படின்னு மக்களிடையே விமர்சனம் எழும்புச்சு. அவங்களுக்கு குறைவான தண்டனை வழங்கப்படுறதுக்கு காரணம் அவங்களோட அரசியல் பின்புலம் தான் அப்படின்னு கண்டனங்கள் வைக்கப்பட்டுச்சு. ஆனால் இந்த எல்லா விமர்சனங்களுமே கால நீரோட்டத்தில் காணாமல் போயிடுச்சு அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. இந்த வழக்கில் இருந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, தீர்ப்பை தொடர்ந்து நீதிமன்றம் அரசுக்கு வழங்கின எல்லா பரிந்துரைகளுமே பெண்கள் எப்படி பாதுகாப்பாக இருக்கணும், அவங்களுக்கு எப்படி தன்னம்பிக்கை வகுப்புகள் நடத்தணும் அப்படின்னு எல்லாமே பெண்கள் சார்ந்ததாக மட்டுமே இருந்துச்சு. தொடர்ச்சியாக பார்க்குறப்போ எப்பெல்லாம் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகளோ அல்லது சீண்டல்களோ நடக்குதோ அப்பெல்லாம் திரும்ப திரும்ப பெண்களுக்கே வகுப்பு எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் தோணுது. சம்பவம் நடந்த அந்த காலகட்டத்திலேயே அரசு சிறப்பு கவனம் எடுத்து ஆண் மாணவர்களுக்குன்னு தனியாக உளவியல் ரீதியான வகுப்புகளையோ அல்லது அது சம்பந்தமான பாடங்களையோ ஸ்கூல் சிலபஸில் வச்சிருந்தா இந்நேரம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ரொம்பவே குறைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த வழக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.